தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமையடையாது. அரசியல் பேசாதப்பா, இது ஆடியோ லான்ச் அப்படின்னா அப்புறம் எப்படி நாங்க அரசியல் பேசாம இருக்க முடியும்? சோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய். இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க. உலக தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. அடுத்த 2026 மாஸ்டர், நம்பிக்கையில இல்ல மாஸ்டர், உறுதி விஜய் அண்ணா அகைன். இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா, அதாவது விஜய் சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல, பதட்டத்துல. இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்வீட் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து நான் டேட் 26 போட்டு இருந்துச்சு. ஆஹா, இது என்ன ஏதோ தப்பா இருக்கு, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். அப்புறம் அதுதான் விஷயம், இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது. ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். அதுல நானும் ஒருத்தன். நான் மிகைப்படுத்தி பேசல. நான் 50 படங்கள் நடிச்சிட்டேன், தமிழ், மலையாளம், தெலுங்கு 3ல. ஆனா எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன், நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைச்சது. என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல, அவரோட பழகினதுனால சொல்றேன். நான் இப்போ இந்த 2 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். தமிழகர் மட்டும் இல்லாம உலக தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த 2026 மாஸ்டர், நம்பிக்கையில இல்ல மாஸ்டர், உறுதி. சோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய். சோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது. இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்வி, மருத்துவம், விவசாயம், இந்த பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும் இலவசம் இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னுடைய பர்சனலா இருந்தது. அது விஜய் அண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது. கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப, அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க. அது துணிச்சலா சொல்றதுக்கு, துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா, நான் 2024 போட்டேன், முதலமைச்சர் போட்டுட்டு என் வீட்டுல இருக்கு, நான் வெளியேற்றல. என் நண்பர் சொன்னார் வேணாண்டா போடாது, அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல. 2024 காலண்டர் நான் முதலமைச்சர் அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், என்னுடைய சொந்த பந்தத்துக்கு. சோ அதுல நான் உங்களை விட சீனியர், நான் பெருமைப்பட்டுக்கிறேன். சோ நீங்க தைரியமா நீங்க வந்து படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு நல்ல விஷயத்துக்காக.